பேசலாம் பேசுவோம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதுக்காக இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ராசி பலன் டெய்லி ராசி பலன்ல வந்து நம்ம தொடர்ந்து இப்போ ரீசெண்டா அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுத்துட்டுருக்கோம். ஸ்டார்ட் பண்ண டைம்ல ஒவ்வொரு ராசிக்கும் எந்த அஃபர்மேஷனோ அத குடுத்துட்டுருந்தோம். இப்போ நேத்து, இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே அஃபர்மேஷன் எல்லா ராசிக்குமே ஒண்ணா தான் குடுத்துருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா குடுக்கிறத விட, ஒரு நாளைக்கு என்ன அஃபர்மேஷன் எல்லா தரப்பினருக்கும் பொருந்துமோ நம்ம வந்து அத குடுத்துட்டுருக்கோம். இந்த அஃபர்மேஷன் ஏன் குடுக்குறோம்? இது எதுக்காக? உங்களுக்குள்ள நீங்க சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க குடுக்குறோம். இத நீங்க ரெகுலரா சொல்றீங்களா? இல்லையான்றது எனக்கு தெரியல. ஆனா இப்போ நான் சொல்ல போற இந்த மெத்தட், இந்த 21 டேஸ் சேலஞ்ச் அப்படின்ற இந்த மெத்தட நீங்க முயற்சி பண்ணி இதை நீங்க செஞ்சு முடிச்சீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ள நீங்க பாப்பீங்க. உங்களை சுத்தி நான் சொல்லல, உங்க சூழ்நிலைகளை நான் சொல்லல, உங்களுக்குள்ள இப்போ இருக்கிற நீங்க நாளைக்கு 21 நாள் சேலஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறமா நாளைக்கு நீங்க எப்படி இருப்பீங்க, அப்படி உங்க மனசு எப்படி இருக்கு, ஒரு பிரச்சனை நீங்க எப்படி அணுகுறீங்க அப்படின்றது எல்லாமே வித்தியாசம் உங்களுக்கு நிஜமா தெரியும். நீங்க என்ன ராசியா வேணா இருங்க, உங்களுக்கு எந்த தசாபுத்தி வேணா நடக்கட்டும், எந்த கர்ம பலன்கள் நடக்கலாம், என்ன சூழ்நிலைகள் வேணாலும் நடக்கட்டும். ஆனா இந்த அஃபர்மேஷன் சேலஞ்சை நீங்க பிராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கே உங்களுக்குள்ள நடக்கிற மாற்றங்களை உங்களால பார்க்க முடியும். எதுக்காக இந்த 21 டேஸ் அப்படின்னா, இது 21 நாள் செஞ்ச உடனே உங்க லைஃப்ல அவ்வளவு மாற்றங்கள் வந்துருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. இது ஒரு முயற்சி. 21 நாள் தொடர்ந்து நீங்க இதை செஞ்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கான மாற்றங்கள் மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கும். ஆனா 21 நாள் செய்யறதே மிகப்பெரிய சேலஞ்ச், அது ஒரு மாற்றம். அதனாலதான் 21 நாள் சேலஞ்சு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கிறேன். என்னன்னா, நம்மளால காலையில 5 மணிக்கு எழுந்திருக்க சொல்லுவாங்க. பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க. நாமளும் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த வீடியோ வந்து ஒரு ட்ரிகரா எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, முதல் நாள் 5 மணிக்கு எந்திரிச்சிருவோம், ப்ராப்பரா பண்ணிடுவோம், எல்லாம் செஞ்சிருவோம். அதை தொடர்ந்து செய்வோமா அப்படின்னு கேட்டா மாட்டோம். 2வது நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணுமா அப்படின்னு யோசிப்போம். 3வது நாள் இதா நம்மளால எந்திரிக்க முடியலையே, எனக்கு டயர்டா இருக்கு, என்னால முடியல அப்படின்ற ஒரு தாட் வர ஆரம்பிச்சிடும். என்னன்னா, நாம இதை ஃபோர்ஸ் பண்ணி பண்றோம். இதை செஞ்சே ஆகணும், எந்திரிச்சே ஆகணும், பண்ணியே தீரணும் அப்படின்ற நாமளே கஷ்டப்படுத்தி நம்ம பண்றத நம்மளால வந்து முழு எண்ணங்களோட பண்ண முடியாது. அது வந்து நம்மளுக்கு முழு தீர்வை கொடுக்காது. இதை நம்ம ஏத்துக்கும் போது இது கஷ்டம், இதை நம்ம இப்போ எந்திரிக்க சொல்றோம், இதை பண்ண சொல்றோம், இதை கஷ்டம்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, எப்போ நம்ம மனசுல இதை பண்றது கஷ்டம்ன்ற எண்ணம் வருதோ அப்போ அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க அதுக்காக கஷ்டப்படுவீங்க, ஆனா உங்களுக்கு அது கஷ்டம்னே தெரியாது. உங்களையே அறியாம நீங்க அந்த விஷயத்த பண்ணணும்ன்ற அந்த ஒரு முனைப்போட நீங்க பண்ணும்போது அதுல வர்ற கஷ்டங்கள் உங்க கண்ணுக்கே தெரியாது. அதோட வெற்றிகள் உங்களுக்கு அபரிமிதமா இருக்கும். இந்த அஃபர்மேஷனை நீங்க 21 நாள் தொடர்ந்து செய்ய முடிஞ்சிருச்சு அப்படின்னா வெரி குட். ஆனால் நிறைய பேருக்கு அதை பண்ண முடியாது. ஈவன் என்னாலையுமே அதை பண்ண முடியல. இதை நான் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகுது. ஆனால் தொடர்ந்து 1 வாரம் என்னால் இதை பண்ண முடியல. ஒரு நாள் பண்ணுவேன், 2 நாள் பண்ணுவேன், அடுத்த நாள் பண்ண முடியாது. இப்படி தான் பண்ணிட்டு இருக்கமே தவிர 21 நாளை நான் இன்னும் முழுசாக முடிக்கவே இல்லை. 3 மாதம் ஆயிடுச்சு. சரி, இந்த ராசி பலன் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது நிறைய பேர் எனக்கு அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால நான் என்ன மாதிரியான ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுறேனோ ஆன்மீகம் சம்மந்தமாக என்னோட வாழ்க்கையை நான் சிறப்பாக வழி நடத்துறதுக்கு, என்ன நானே ஒரு சிறப்பான மனிதராக உணர்றதுக்கு, என்ன நானே வழி நடத்திக்கிறதுக்கு நான் பின்பற்றக்கூடிய வழிமுறைகளை உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அதுக்காக தான் இந்த சேனல். தொடர்ந்து பாருங்க. இப்போ இந்த அஃபர்மேஷன் என்ன பண்றது அப்படின்றத நான் சொல்றேன். அஃபர்மேஷன் அப்படின்றது இதை நம்ம செஞ்ச உடனே நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா இல்லை. ஆனா நம்ம மனசை நம்மளால வந்து திடப்படுத்த முடியும், நம்ம மனசை நம்மளால அமைதிப்படுத்த முடியும். நல்லது கெட்டது எது நடந்தாலும் அதை சரியான முறையில் எடுத்துக்கிட்டு சரியான முறையில் வழி நடத்துறதுக்கான பயிற்சி நம்ம மனசுக்கு கிடைக்கும் இந்த அஃபர்மேஷனை நம்ம பண்ணும்போது. சரி, இப்போ நம்ம அஃபர்மேஷனை என்ன பண்ணலாம்? நீங்கள் காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கணும். நான் பிரம்ம முகூர்த்தம் 3:30 மணிக்கெலாம் நீங்கள் எழுந்திருக்கணும். இந்த இடத்துல உட்காரணும், இந்த பொசிஷனில் உட்காரணும், இப்படி செய்யணும், அப்படி எதுவுமே ஆரம்பத்தில் பண்ண வேண்டாம். நம்ம இதை ஆரம்பிக்கும் போது அதை கஷ்டப்படுத்தி பண்ண வேண்டாம். எல்லாருக்கும் அதிகாலையில் எழுந்திருக்கிற பழக்கம் இல்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த அஃபர்மேஷனை பண்ணி பண்ணி நம்மளோட மனசை வந்து சரியான வழியில் நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கும்போது தானாக நாமளே அந்த அதிகாலையில் எழுந்திருக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இப்போ எடுத்த உடனே அது வேண்டாம். இந்த 21 டேஸ் சேலஞ்சை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க, முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும். யாரும் சொல்லாமலே நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்காமலே இயல்பாகவே உங்களால் எழுந்திருக்க முடியும். ஆனால் இப்போ நம்ம அந்த பெரிய முயற்சிகள் எதையுமே பண்ண வேண்டாம். எத்தனை மணிக்கு நீங்கள் எழுந்திருக்கிறீங்களோ அந்த டைமில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பிளேஸில் உட்காந்துக்கோங்க. அது பெட்டாக இருக்கலாம், சேராக இருக்கலாம், தரையிலையாக இருக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த இடத்துல உட்காந்துக்கோங்க. ஒரு நோட்டு பென்னு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது சிம்பிளாக ஒரு சின்ன நோட்டாக இருந்தால் போதும். நீங்கள் எப்போவுமே அதை கேரி பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லை ஒரு பேப்பராக கூட இருக்கலாம்.
21 நாளைக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சின்னதாக அதாவது இதை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். இப்போ இன்கேஸ் நான் வந்து ஃபுல் டே வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் ஒரு நோட்டில் எழுதிக்கலாம். ஆனால் நீங்கள் ஆஃபீஸ் போவீங்க, வெளியில் போவீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த நோட்டு உங்கள் கூடயே இருக்கணும். அந்த மாதிரி உங்கள் பேக்கில் எப்போவுமே நீங்கள் வச்சுருக்கோம். நம்ம ஃபோனை எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகல, அந்த மாதிரி நம்ம கூடவே இந்த பேப்பரோ இந்த நோட் புக்கோ இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பேப்பரையும் நோட்டையும் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு வேளை பேப்பரில் எழுதுறீங்கன்னா ஃபஸ்ட்டு டே நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பிளேஸில் வந்து அதை பத்திரமா வச்சுருங்க. செகண்ட் டேக்கு நியூ பேப்பர் எடுத்துக்கோங்க. தேர்ட் டேக்கு வேற ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்து அந்த பேப்பர் வந்து மொத்தமாக ஒரு இடத்துல நீங்கள் வீட்டில் வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரியும் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேப்பரோ நோட்டோ எடுத்துக்கோங்க. ஒரு பென், அது எந்த கலர் பேனா வேணாலும் இருக்கட்டும், ஆனால் பேனா அவ்வளோதான். என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கம்ஃபர்டபுளான பிளேஸில் உட்காந்துட்டு இந்த ஒரு பேனா எடுத்துகிட்டு நம்ம ராசி பலனில் போஸ்ட்டில் எல்லா ராசிக்கும் ஒரே அஃபர்மேஷன் தான் கொடுக்குறோம். அன்றைய நாளுக்கான அஃபர்மேஷன், சரிங்களா? ஒவ்வொரு ராசிக்கும் அப்போ நான் இந்த ராசி வேறு ராசிக்கு வேறு அஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்களோ அப்படிலாம் இல்லை. அன்றைய நாளுக்கு அனைத்து தரப்பட்ட மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அஃபர்மேஷன் தான் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அந்த அஃபர்மேஷனை நீங்கள் வந்து 3 தடவை உங்கள் நோட்டில் எழுதணும். அதை எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு டீப் ப்ரீத், ஒரு 3 தடவை மூச்சை நல்லா இழுத்துங்க. 1 நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்க, மெல்ல ரிலீஸ் பண்ணுங்க. அதை ஒரு 3 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா உங்களை ஆஸ்வாசப்படுத்துறதுக்கு, உங்களோட மனம் உங்களோட உடல் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுக்காக இது ஒரு சின்ன ப்ராக்டிஸ், மூச்சு பயிற்சின்னு சொல்லுவாங்க. ஒரு 3 டைம்ஸ் அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த நம்ம கொடுத்துருக்கிற அஃபர்மேஷனை 3 தடவை அந்த நோட்டில் எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு கண்ணை மூடி, இன்றைய நாளை எனக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றி, நான் நல்லா இருக்கேன், எனக்கு இன்னைக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, பிரச்சனைகள் எது வந்தாலும் அதை தைரியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் நான் எதிர்கொள்கிறேன், நான் தைரியமாக இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு இன்றைக்கு நமக்கு கொடுத்த நாளுக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போற உணவுக்கு நன்றி சொல்லுங்க. அந்த உணவு உங்ககிட்ட வர்றதுக்கு காரணமாயிருந்த அத்தனை உயிர்களுக்கும், அத்தனை ஜீவராசிகளுக்கும், அத்தனை மனிதர்களுக்கும், இயற்கைக்கும், இறைவனுக்கும், பிரபஞ்சத்திற்கும் நன்றி சொல்லுங்க. அவ்வளவுதான். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. முடிச்சு வச்சுட்டு அடுத்து உங்க வேலை, நீங்க என்ன வேலை பார்க்குறீங்களோ நீங்க பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்கடுத்து மத்தியானம் நீங்க வெளியில ஆஃபீஸ் போறீங்கன்னா பேக்ல வச்சுக்கோங்க. அந்த நீங்க வீட்டில் தான் இருக்கீங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒரு பிளேஸ்ல வந்து நீங்க அதை வச்சுக்கோங்க. இல்லை உங்க பூஜை அறை பக்கத்துல நீங்க வச்சுக்கலாம். நீங்க ஆஃபீஸ் போறீங்கன்னா ஆஃபீஸ் பேக், வெளியில போறீங்கன்னா ஹேண்ட் பேக், இல்ல போனை நீங்க கேரி பண்ணும்போது எப்படி கொண்டு போவீங்க, கையில தான் வச்சுப்பீங்கன்னா அந்த போன் பேக் கேஸ்க்குள்ள கூட நீங்க இந்த பேப்பரை மடிச்சு வச்சுக்கலாம். குட்டி நோட்டா இருந்தா நீங்க இந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் நோட்ல எழுதுவேன். என்னோட பேக் மேக்ஸிமம் இந்த பேக் தான் எடுத்துட்டு போவேன். ஏன்னா அதாவது இதை வந்து நான் ஆஃப்டர்நூன் எழுதுவேன். ஆஃப்டர்நூன் டைம்ல நான் வீட்டில் இருக்கேன்னா அந்த பேக்குள்ள இருக்கும், வீட்டில் இருக்கேன்னா வீட்டில் இருக்கும், வெளியில போறேன்னா வெளியில போறதுக்கு ஏற்ற மாதிரியான பேக்குள்ள அந்த நோட் இருக்கணும். அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து பிளான் பண்ணிப்பேன். இப்போ வந்து மத்தியானம் நேரம், காலையில் முடிஞ்சிச்சு, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்லை சாப்பிட்றதுக்கு அப்புறம் அந்த நோட்டில் நீங்கள் எடுத்து சேம் ஒரு 3 டைம்ஸ் நல்ல டீப் ப்ரீத் பண்ணிவிட்டு, அதை நீங்கள் வந்து ட்ராவலில் இருந்தால் கூட டீப் ப்ரீத் பண்ணிவிட்டு 3 டைம்ஸ் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் இருங்க, ஆனால் டீப்பாக ப்ரீத் பண்ணிக்கோங்க. கம்ஃபர்டபுளான பிளேஸில் நீங்கள் உட்காந்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஒரு ட்ராவலில் இருக்கீங்க, மத்தியானம் நீங்கள் சொல்கிறீங்கம்மா நான் போய் ட்ராவலில் இருக்கேன், நான் சாப்பிட உட்காந்துருக்கேன், இந்த இடத்துல நான் எப்படிமா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதை எப்போ வேணும்னாலும் பண்ணலாம். 3 மணி ஆயிடுச்சு, நான் இந்நேரம் போய் உட்காந்து எப்படி பண்ணுறது, ஐயோ நான் மறந்துட்டேன், நான் எழுதணும்னு நினச்சேன் ஆனால் மறந்துட்டேன், இப்படிப்பட்ட பல விஷயங்கள் நடக்கும். அதனால தான் சொன்னேன் 21 days உங்களால் அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இட்ஸ் கிரேட். அதுக்கடுத்து உங்களோட அடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்றதை பிரபஞ்சமே உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் மனசே உங்களுக்கு சொல்லும் அது எப்படி நீங்க சரி பண்ணணும் அப்படின்றது. இந்த மாதிரி பல தடைகள் வரலாம், ஆனா தொடர்ந்து நீங்க செய்யற விஷயங்களை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. மத்தியானம் ஒரு 6 தடவை நீங்க எழுதணும். டீப் பிரீத் பண்ணிட்டு 6 டைம்ஸ். அதே பேப்பரா இருந்தா அதே பேஜ்ல, நோட்டா இருந்தா அதே பேஜ்ல, பேப்பரா இருந்தா அதே பேஜ்ல நம்ம எழுதி முடிச்சுட்டு அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷான இன்னொரு பேப்பரை நீங்க எடுத்துக்கலாம். இதே நீங்க நோட்ல எழுதுறீங்க அப்படின்னா அதே பேஜ்ல வந்து நீங்க 6 டைம்ஸ் எழுதணும். ஒரு சின்ன கேப் விட்டுட்டு 6 தடவை நீங்க வந்து அந்த அஃபர்மேஷனை எழுதணும். எழுதிட்டு அடுத்து உங்க வேலையை நீங்க ரெகுலரா பார்க்க ஆரம்பிக்கலாம். திரும்ப நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 9 டைம்ஸ் நீங்க எழுதணும். காலையில 3 தடவை, மத்தியானம் 6 தடவை, நைட்டு 9 தடவை. 9 தடவை எழுதி முடிச்சுட்டு ஒரு தடவை கண்ணை மூடி இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. அன்னைக்கு கிடைச்ச நாளுக்கு நன்றி சொல்லுங்க, நல்ல வாய்ப்புகளுக்கு நன்றி சொல்லுங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ யாரையாவது காயப்படுத்திருந்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க மனசார பிரபஞ்சத்துக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நான் தெரியாம யாரையோ காயப்படுத்திட்டேன், மன்னிச்சிருங்க. இல்ல தெரிஞ்சே ஒருத்தரை காயப்படுத்த வேண்டிய சூழ்நிலை, அதை நான் தெரிஞ்சு பண்ணல, ஏதோ ஒரு எமோஷன்ல பண்ணிட்டேன், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னால ஒருத்தர் காயப்பட்டிருக்காங்க அப்படின்னா எதுக்காக வேணாலும் இருக்கட்டும், ஆனா அவங்களை காயப்படுத்தினது தப்பு தானே, இந்த காயப்படுத்தின தவறுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு பிரபஞ்சத்துக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. உங்களை யாராவது காயப்படுத்திருக்காங்க, கஷ்டப்படுத்திருக்காங்க அப்படின்னா அதுக்காக அவங்களையும் நீங்க மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, அன்னைக்கு நாள் ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்க பண்ணிட்டாங்க, அதனால விட்டுருங்க, மன்னிச்சிருங்க. மன்னிச்சுட்டு
அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல வாய்ப்புகளுக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தவறி போயிருச்சா, அந்த வாய்ப்பு நாளைக்கு உங்களுக்கு வேற விதமா புது விதமா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தோட உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. இன்னைக்கு நாளை இன்னைக்கே முடிச்சிருங்க. திரும்ப எந்த விஷயத்தையும் அது உங்களால மாற்ற முடியாது. அதனால இன்னைக்கு நம்ம மனசை எம்டியா வச்சுட்டு அந்த தாட்ஸ், நெகட்டிவ் எண்ணங்கள் அது எல்லாத்தையும் உங்க மனசை விட்டு போகணுன்றதுக்காக தான் இந்த நன்றி சொல்லுங்க, மன்னிப்பு கேளுங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றது. நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. 21 நாள் நம்ம தொடர்ச்சியா செய்யணும். ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா நம்ம வந்து அதை கண்டினியூ பண்ணியிருக்க மாட்டோம், மறந்துருப்போம், இல்ல சூழ்நிலைகள் ஏதாவது சரியா அமையாம இருந்திருக்கும். உடனே நம்ம கில்ட் ஃபீல்குள்ள போகாம அடுத்த நாள் மறுபடியும் புதுசா ஆரம்பிப்போம். மெல்ல மெல்ல ஒரு தடவை ஆரம்பிங்க. முதல் நாள் பண்ணுங்க. மத்தியானம் மறந்துட்டீங்களா, நேரம் ஆயிடுச்சா, பண்ண முடியலையா, உங்களுக்கு எப்ப ஞாபகம் வருதோ உடனே எடுத்து எழுதிடுங்க. இதை நீங்க தொடர்ச்சியா செய்யும் போது உங்களுக்கே உங்க மனசோட மாற்றங்கள் புரியும். உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் நடக்கும். ஒரு விஷயத்தை எப்படி கையாளணும் அப்படின்ற அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் ஃபீல் வரும். அந்த ஃபீல் உங்களை சுத்தி அந்த எனர்ஜியா ஃபார்ம் ஆகும். அதை கண்டிப்பா உங்களால உணர முடியும். நான் அதை பர்சனலா உணர்ந்திருக்கேன். அதனாலதான் வந்து நான் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்றேன். நானும் இதை 21 days முழுசா முடிக்கல. மறுபடியும் நான் இந்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பயணிங்க. சேலஞ்சை அக்செப்ட் பண்றவங்க, முழுசா வீடியோ பார்த்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, சேலஞ்ச் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்டேல இருந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல ரெகுலரா வந்து இந்த விஷயத்த நம்ம ஷேர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டே அஃபர்மேஷன் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு. இது ஜஸ்ட் ஒரு மானிட்டருக்காக, ஒரு ட்ராக்காக, நம்மள ஒருத்தர் கேட்டா வந்து நம்ம பண்ணுவோம்ல, அதுக்காக வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல வந்து நான் ரெகுலரா ஃபர்ஸ்ட் டே சேலஞ்ச் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி நான் போடுவேன். இன்னும் தொடர்ந்து பயணிப்போம், பேசலாம், பேசுவோம்.